வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவர்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். இந்த சிம்பிளிசிட்டி அண்ட் ஹம்பிள்னஸுக்கு இலக்கணமான ஒருத்தர், இந்த இலக்கணத்திற்குள் பொருந்தாத ஒருத்தர் தன்னை ஒரு ரெபலாக நேற்று அறிவித்திருக்கிறார் திரு அண்ணாமலை. இனிமேல் என்னோட இது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ஷாக்கிங்கா காத்திருந்த போது, என்னைய நானே சாட்டையால் அடிச்சுக்க போறேன், இனிமேல் செருப்பு போடாம நடக்க போறேன்னு அறிவித்து நீ சொன்ன மாதிரியே அடிச்சுக்கிட்டாரு சார். ஒரு பச்சை துண்டு பச்சை வேட்டி கட்டி கொண்டு ஒரு ஹாஃப் நேக்கடா வந்து ஒரு வெளியில நின்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் சாட்டையை சுழற்றி தன்னை அடித்துக் கொள்ளுகிறார். அது இந்த காட்சியை இன்னைக்கு ஊடகங்கள்லையும் நம்ம பார்த்தோம். சொன்னதை செய்தார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சாட்டையால் அடித்துக் கொண்ட பிறகு அடுத்தது என்ன? முள் செருப்பு அணிந்து கொண்டு நடப்பாரா? அடுத்தது என்ன? வெறுங்கால நடக்க போறாரு சார். வெறுங்கால நடக்காது, முள் செருப்பு அணிஞ்சிட்டு நடந்தா என்ன சிறப்பா இருக்குமா? ஃபிளஜலைசேஷன் இதுதான் இந்த சாட்டையால் அடித்துக் கொள்வதற்கான ஆங்கில சொற்றொடர். ஃபிளஜெல்லானா விப்பு, லத்தீன் மொழியில சாட்டை, கசை, சரியான வார்த்தை கசை. சாட்டைங்கிறது பொதுவாக கிராமங்கள்ல இரட்டை மாட்டு வண்டியில மாடுகளை பூட்டி விட்டு அடித்து விரட்டுவதற்கு பயன்படுத்தப்படுவது சாட்டை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு நீளமான குச்சியில ஒரு பெரிய வார் கட்டியிருக்கும், இதுதான் சாட்டை. சவுக்கு தண்டனை கொடுத்துக் கொள்ளுதல். 10 சவுக்கடி கொடுங்க. இன்னமும் கூட சில நாடுகள்லயே சவுக்கடி தண்டனை இருக்கு. அது சவுக்கு. சாட்டை வேற, சவுக்கு வேற, கசை வேற. கசை ஃபிளஜெல்லா, இது கசை. கிராமங்கள்ல அன்றைய காலகட்டத்துல இதே மாதிரியான இன்னைக்கு ஒரு தட்டுல வச்சு ஒரு பெரிய தேங்காய் நார்ல செய்யப்பட்ட கசையை கொண்டு அண்ணாமலையிட்ட கொடுத்தது, அதை பிடித்து கொண்டு போட்டு படம்லாம் பார்த்தோம். இதை அடித்துக்கொண்டு கிராமங்கள்ல அந்த காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் வருவாங்க, தெருவா வருவாங்க. டப்பு டப்புன்னு அடிக்கிற சத்தம் கேட்குங்க. அது கசையடி மூலமாக இறத்தல். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றார். பிச்சை எடுத்தா வாழணும்னா கடவுளே வேணாயா? இது நம்மளோட பண்பாடு. கடவுளே வேணாம், நீ இறந்துதான் நான் உயிர் வாழணும்னு என் தலையில நீ படிச்சானா நீ என்ன கடவுள்னு கேட்கிற நாடு இது. அந்த நாட்டுல அப்படி பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் நம்ம ஒழிச்சு கட்டணும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை மெயின் ஸ்ட்ரீம்குள்ள கொண்டு வந்தோம். இன்னைக்கு கிராமங்கள்ல அதெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. படிச்சுட்டாங்க, எல்லாரும் படித்து முன்னேறி கல்வி கொடுத்துருக்கோம். சவுக்கால் தங்களை தானே அடித்துக் கொண்டவர்களுக்கு நம்ம கல்வி அறிவு கொடுத்துருக்கிறோம். இப்ப அண்ணாமலை சவுக்கால் தன்னைத்தானே அடித்துக் கொள்ளும் போது அவர் என்ன சொல்றாரு? இல்ல, இது திமுக ஆட்சியை கண்டித்து நான் என்னை நானே சவுக்கால் அடித்துக் கொள்கிறேன். மாநில அரசுக்கு போதிய பணம் கொடுக்காத மத்திய அரசை கண்டித்தும் நீங்க சவுக்கால் அடிச்சுக்கலாம்ல? இல்ல, அதுக்கு அவர் பயன்படுத்தின வார்த்தை தான் நேற்று பெரிய சர்ச்சையாச்சு சார். டாக்ஸ் மயிருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த வார்த்தை நல்ல வார்த்தைன்னு பேசுறாரு. அதாவது அண்ணாமலை அவர்களோட பிரச்சனை என்னன்னா, அவர் அரசியலுக்கு பயன்படுத்துற உத்திகள் எல்லாமே தமிழ் மண்ணுக்கு அந்நியமானது. வழிபாட்டு ரீதியாக உடலை வருத்துதல்ங்கிறது இருக்கு. தேங்காய் எடுத்து தலையில உடைச்சுக்குவாங்க, தேங்காய் சாமியார். அப்புறம் சில இஸ்லாமிய பிரிவுகள் சில குறிப்பிட்ட நாட்கள்ல அப்படியான, அதாவது தன்னை வலியுறுத்து நமக்கு வலியை ஏற்படுத்துவதன் மூலமாக இறைவனை அடைதல். இது மத வழிபாடு, இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தங்களை தாங்களே வலியுறுத்தி கொள்கிற மிகப்பெரிய போராட்ட வடிவம் எதுங்க? உண்ணாவிரதங்க. உண்ணாவிரதம். நீங்க நெட்ல சர்ச் பண்ணி தேடினீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா என்ன சொல்றாங்கன்னா அங்கர் ஸ்ட்ரைக்கர் தான் சொல்றாங்க. அதாவது ஒரு காலத்துல சவுக்கால் அடித்துக் கொள்ளுதல் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி, 200-500 வருடத்துக்கு முன்னாடி இருந்ததோட மறு வடிவத்தை மகாத்மா காந்தி அறிமுகப்படுத்தினாரு. தன்னைத்தானே தனக்குத்தானே துன்பத்தை வலியை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக ஆட்சியாளர்களின் கவனத்தை கவர்தல், சாகும் வரை உண்ணாவிரதம். இதுவும் ஃபிளஜலைசேஷன் மாதிரி தான். ஆனா இது வேற ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட். அப்ப எதிர்ப்பை நம்ம வெளிக்காட்டுற முறை என்பது நாகரிக சமுதாயத்திற்கு ஏற்றதா இருக்கணும். எந்த நாகரிகம்? அரசியல் நாகரிகம். அரசியல் நாகரிகம் போதி மாறுபடும்.
தமிழ்நாட்டுல அரசியல் நாகரிகமா இருக்கிறது வட இந்தியால இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நீங்க தமிழ்நாட்டு அரசியல் தானே பண்ண போறீங்க. தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏற்றவாறு தானே உங்களோட வழிமுறை இருக்கணும். சவுக்கால் அடித்துக் கொள்வதன் மூலமாக நீங்க என்ன உணர்த்த விரும்புறீங்க? இன்னைக்கு மன்மோகன் சிங் அது ரெண்டுமே நமக்கு சேர்த்தே பேசுறோம். அதுக்கு அகில இந்தியால 7 நாள் அரசாங்க தூக்கம். பிஜேபி உட்பட எல்லா கட்சிகளுமே போராட்ட வடிவத்தை போட்டாச்சு. இவர் பிஜேபி மாநில தலைவர் தானே. சவுக்கால் அடித்துக் கொள்ளுதல் போராட்டத்தின் ஒரு பகுதின்னு இவர் நினைச்சாருன்னா அதை ஒத்தி போடணும்ல. அப்ப போராட்டத்தின் ஒரு பகுதி அல்லன்னு இவர் நினைக்கிறாரா? இதன் மூலமாக அவர் என்ன செய்ய விரும்புறாரு? கவன ஈர்ப்பு. கவன ஈர்ப்பு என்றால் யாரோட கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறார்? தமிழ்நாடு மக்களின் கவனத்தையா, இல்ல அகில இந்திய தலைவர்கள் கவனத்தை ஈர்த்து எனக்கு மாநில தலைவராக மேற்கொண்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? இவருக்கே டேம் முடிஞ்சு போச்சுங்க. சரி, எதுவா இருக்கட்டுமே. அப்ப இன்னொரு 3 வருஷம் கொடுத்தாலும் அதுக்கு பிறகு இவர் தமிழ்நாட்டுல மாநில தலைவராக இருக்க முடியாதுல்ல. என்ன சொல்ல வர்றாரு அண்ணாமலை? அந்த பாலியல் குற்றச்சாட்டு அதற்கு நீதி கேட்டு நடத்துறேன்னு தானே சார் சொல்றாரு. இதற்குள்ள லீடர்ஷிப் கொஸ்டினும் உள்ள வருதுன்றீங்களா சார்? டெல்லிக்கு ஒரு செய்தி சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? இதன் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உளவியல் ரீதியாக சங்கடம் ஏற்படுமா ஏற்படாதா? என்னோட சிம்பிள் கேள்விதான். ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, எல்லாரும் அனுபவம். அது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். அப்ப நியாயம் கிடைக்கணும் போது அந்த பெண்ணுக்கு உளவியல் ரீதியாக அந்த பெண் சார்ந்தவர்கள், உற்றார் உறவினர், அக்கம் பக்கத்தினர் எல்லாருக்கும்லாம் உளவியல் சிக்கலை உருவாக்குறாரு. இதை அரசியலாக்கி குளிர் காய்வதன் மூலமாக என்ன நிவாரணம் அந்த பெண்ணுக்கு கிடைச்சது? இன்னைக்கு சவுக்கடி, நாளைக்கு முருகன் கோயிலுக்கு வழிபாடு, ஒரு முருகன்ட்ட முறையிட போறேன். இது என்ன மாதிரியான அரசியல்? போய் படிச்சுட்டு வந்தது இதுக்கு தான். ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நாங்க அரசியல் பாரம்பரியம் வேறங்க. தலைவர்கள் தாக்கி பேசிக்குவாங்க, ஆனா எல்லாம் மீறாம இருக்கும். மேடைகள்ல பேசுறதுக்கு சில 3ஆம் தர பேச்சாளர்கள் இருப்பாங்க, எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பேச்சாளர்கள் இதுக்கு மேல நான் பேச போறேன், பெண்கள் இருந்தா போயிருங்கன்ட்டு அது பிறகு பேசுவாங்க வேற மாதிரி. கூட்டத்துல பெண்கள் இருந்தா தயவு செஞ்சு போயிருங்க, நான் பேச போறதை நீங்க கேட்க முடியாது. அதான் அவங்களுக்கே தெரியும் நம்ம பேசுறது ரொம்ப அநாகரிகம்னு தெரியும். இல்லாம கூட்டத்துல ஒரு பகுதியில் இருக்க பெண்களை போக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆனாலும் பேசுவாங்க. அது வேற. அந்த மாதிரியான பேச்சாளர்கள் வேற. மாநில அளவுல ஒரு பெரிய அவர் நாளைக்கு அண்ணாமலை முதல்வர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லித்தானே பிஜேபி கோஷம் வைக்க போகுது. ஆமா, அமைச்சர் வேட்பாளர் பேர்பாடியோட தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்ளும் இந்த காட்சி எத்தனை 100 ஆண்டுகளுக்கு அழியாம இருக்கும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க விடுற வீடியோ தடம் என்பது எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் அது வீடியோ தடமா இருக்கும். எத்தனையோ ஆண்டுகள் கழித்தும் அது மக்களால் பார்க்கப்படும், விமர்சிக்கப்படும். அச்சில் எழுதின வார்த்தைகள் கூட மறந்து போயிருங்க. காட்சி மறக்காது. தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுல நம்ம இருக்கோம். அரசியலையும் தொழில்நுட்பத்தையும் நீங்க வேற வேறையா இப்ப பிரிக்க முடியாது. அப்படிங்கும்போது ஒரு காரியத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செயல்பட வேண்டாமா? இது நகைப்புக்காக இருக்கிறதா, இல்லைன்னா நயத்தகு நாகரிகமா இருக்கா? அதான் என்னோட கேள்வி. இத கட்சிக்குள்ள ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு வரும் பொழுது அதெல்லாம் வெங்காயம் மாதிரி உரிக்க எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த திமுக ஆட்சி இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு ரெண்டையும் மிக்ஸ் பண்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு ஒரு எதிர்கட்சி சொல்லலாங்க, அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆளுங்கட்சி ஆட்சியை அகற்றணும், அதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுல என்ன ஒன்றும் பெரிய தவறு இருக்கிறதாலாம் நான் நினைக்கிறேன். அதுக்கு சில குற்றச்சாட்டுகள் அவர் அடுக்கினாரு. நேற்றை கூட சிசிடிவி கேமரா பத்தல, நிர்பயா ஃபண்ட் என்னாச்சு, அதெல்லாம் சரிதான். ஒரு எதிர்கட்சியாக சொல்றது சரிதான். போராட்ட வழிமுறை, இப்போ உண்ணாவிரதம் இருத்தல், எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்திலே எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவுக்கு அரிசி கொடுக்காத இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியை கண்டிச்சு உண்ணாவிரதம் இருந்தார், கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு. 1980 நான் பத்திரிகையாளர் நான் கவர் பண்ண முதல் இன்சிடென்ட்கள் அதுவும் ஒண்ணுங்க. அப்புறம் அவங்க சத்துணவு திட்டம் அறிவிச்சாச்சு, அரிசி இல்லை, நம்ம மத்திய தொகுப்புல இருந்து வர வேண்டிய அரிசி அளவு பத்தல. இவர் கேட்டு பார்த்தாரு, கிடைக்கல, கண்டிச்சு உண்ணாவிரதம் இருந்தாரு. அது பிறகு கொடுப்பாங்க. ஜெயலலிதாமா உண்ணாவிரதம் இருந்தப்ப மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சுக்லான்னு நினைக்கிறேன், அவர்லாம் உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சாரு. கலைஞர் உண்ணாவிரதம் இருந்தது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு 100 ஆண்டு காலம் இந்த திராவிட இயக்கங்களோட வளர்ச்சி, திமுகவுக்கு முன்னாடி இருந்தே திராவிட இயக்கங்களோட வளர்ச்சி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். திராவிட இயக்கம் அந்த சிந்தனைகள்லாம் தோன்றி 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு.
தென்னிந்திய நல உரிமை சங்கத்துல இருந்துலாம் தோன்றது அது 1910 காலகட்டம். இன்னைக்கு திமுக ஆட்சி திராவிட இயக்கத்தோட ஒரு பகுதி தானே தவிர அதுவே முழு திராவிட இயக்கம் ஆகாது. திராவிட இயக்கங்கிறது சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம், பகுத்தறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். பகுத்தறிவுக்கு புறம்பாக செய்யப்படுகிற எந்த ஒரு அரசியலும் இங்க இருக்கிற பொதுஜன அபிப்பிராயத்துக்கு ஏற்றதா இருக்காது. கடவுளை வணங்காத அவங்க தனிப்பட்ட விஷயம் தாங்க. பெரியார் மட்டும் கடவுளை அவர் மறுத்தார். ஏன் மறுத்தார்? இறை மறுப்பு. ஏன்னா அவரோட பிரதான கொள்கை வந்து ஜாதி மறுப்பு. ஜாதி எதிலிருந்து வருது? மதத்திலிருந்து வருது. அதனால அவர் எதிர்த்தார். அது வேற. வாக்கரசியலுக்கு வரும்போதே அண்ணா அதை மாத்தியாச்சு. அப்ப முருகன் கோயிலுக்கு போய் முறையிடுவதற்கான உரிமை அண்ணாமலைக்கு இருக்கானா அது முறையிடட்டும், அது அவரோட இஷ்டம் தான். ஆனா பொது வெளியில சாட்டையால் அடித்து தன்னோட கண்டனத்தை பதிவு செய்யற ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா, போராட்ட வழிமுறை. அந்த வழிமுறை வந்து நாகரிக அரசியலுக்கு ஏற்றது இல்லை. அவர் படித்த லண்டன் அந்த ஸ்கூல் பேர் தெரியாதுங்க எனக்கு. அந்த லண்டன் பள்ளிக்கூடத்துல அவரோட படித்த கிளாஸ்மேட்டுகள் கூட இந்த வீடியோவை பார்க்கும்போது முகம் சுளித்திருப்பார்கள் தான் நான். நீங்க 70ல இருந்து அரசியலை பார்த்துட்டு இருக்கீங்க சார். அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல இன்றைக்கு இருந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான எல்லா வரலாற்று காலகட்டங்கள்லயும் நீங்க வந்து பத்திரிகையாளராகவும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்தும் அதை பார்த்திருக்கீங்க, இது பண்ணிருக்கீங்க. அண்ணாமலை பேசுகின்றது, அண்ணாமலை நடவடிக்கைகள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவர் வந்து ஒரு விரக்தி மனநிலைக்கு போயிருக்கிறாரா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? அமைச்சர் ரகுபதிய ஒருமையில பேசுறது, வரி பிரச்சனையை பற்றி பேசுறத மயிர்னு சொல்றது, சாட்டால் அடித்துக் கொள்வது, ஷூ தூக்கி காட்டுறாரு சார். அந்த ஷூ நான் கழட்டிட்டேன் அப்படின்னு சொல்றது வேற, ஆனா கழட்டிட்டேன்னு சொல்லி அதை எடுத்து கையில காட்டுறது அப்படின்றது வேற ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறாரா? என்ன நடக்குது சார்? அந்த செருப்பு ஏதோ பல்லாயிரக்கணக்கில் விலை, லட்ச ரூபா வேகன்லாம் சொல்லி செய்திகளை இதுல பார்த்தேன், ஊடகங்களை பார்த்தேன். உண்மையா போயா எனக்கு தெரியல. ஆனா யாருமே அப்படியெல்லாம் செருப்பெல்லாம் கழட்டி காட்ட மாட்டாங்க. நான் இனிமேல் செருப்பே போட மாட்டேன்னு சொல்றது வேற விஷயங்க. அது சீமான் மாதிரியானவர்கள் கூட அந்த உத்தியை கடைபிடிப்பாங்க. அது வேற விஷயம். அது உங்க இஷ்டமும் கூட. செருப்பே நீங்க போட மாட்டேன்னா எத்தனை வருஷம் செருப்பு போடாம இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, திமுக போட போற, அண்ணா திமுக வந்தா செருப்பு போட்டு போற, ஆட்சிக்கு வந்தா அர்த்தமற்ற செயலுங்க. உண்மையிலேயே ஆட்சியே கண்டிங்க. கண்டிப்பாக கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்குறீங்களா, கொடுங்க. யார்கிட்ட வேணாலும் அந்த ஆட்சியோட தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டு. அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதுக்காக வந்து இது மாதிரியான மேம்போக்கு அரசியல் இருக்குல்ல, மேம்போக்கு அரசியல்ல குறிப்பாக சட்டையால் அடித்துக் கொள்ளுதல், நீங்க சொல்ற செருப்பை தூக்கி காட்டுதல், ஒருமையில் அழைத்தல், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு 3 வருஷமா தமிழ்நாட்டு அரசியலை வந்து ரொம்ப பின்னோக்கி கொண்டு போயிருக்கிறதுல அண்ணாமலைக்கு முழு பங்கு இருக்கு. முருகன் அவர்களுமே வேல் யாத்திரை எல்லாம் போகும்போதே அது கொஞ்சம் ரசிக்க தகுந்ததா இல்லை. ஒரு கையில ஒரு வேலெல்லாம் முடிச்சுட்டு அவர் போன அந்த யாத்திரை படங்கள்லாம் நம்மகிட்ட இன்னமும் இருக்கு. அப்போ அதே யாத்திரை நடைபயணம், வைகோவை பயன்படுத்தின நடைபயணம், அது வேற மாதிரி இருந்ததுங்க. நடைபயணம் ஊத்தி எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க. கலைஞர் போனது, நீதி கேட்டு நெடும்பயணம், இது எல்லாமே நாங்க கண்ணால பார்த்த விஷயங்கள் தான். நீதி கேட்டு நெடும்பயணமும் நான் பார்த்துருக்கிறேன். பத்திரிகையாளர் ஆரம்ப காலகட்டம். வைகோவோட பயணம் எல்லாமே பார்த்துருக்கிறேன், கூடவும் போயிருந்திருக்கிறேன். அண்ணாமலை வந்து பாத யாத்திரையா போய் அறுபடை வீடுகளுக்கு போறேன் அப்படின்றாரு. அறுபடை வீடுகளுக்கு போகலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. முருகன், தமிழ் கடவுள் முருகனையே வந்து சனாதன தர்மம் தன்னுள் இழுத்து கொண்டதுங்கிற குற்றச்சாட்டு வேற இதுல இருக்கு, தனியா தொங்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற தனித்தனியான இறை வழிபாடுகளை ஒட்டுமொத்தமாக இந்து மதத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது. இது நீங்க வழிபாட்டு முறைகளை எல்லாம் ஆராய்ஞ்சீங்கன்னா இதுவும் உங்களுக்கு புரிய வரும். அப்படியான குற்றச்சாட்டு இருக்கு. பட் அது வேற விஷயங்க. காமன் மேன் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, இருக்கட்டும், தப்பு இல்லை. அதே தென்னிந்திய நல உரிமை சங்க பழைய மாநாடு தீர்மானங்களை எல்லாம் படிச்சு பாருங்க. கடவுள் வழிபாடுங்கிற பெயர்ல பகுத்தறிவை மழுங்கடிக்க செய்து நம்மை அடிமையாக வைத்திருக்கிறார்கள், இந்த குற்றச்சாட்டு வரும். நிறைய மாநாடு வரும். இது தனியான கருத்து. இதை தாண்டி சாதாரண வாக்காளர்கள் ஒரு அரச அந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சுதான் அவங்க ஜட்ஜ் பண்றாங்க இல்லையா, எந்த அரசாக இருந்தாலும். அப்போ அண்ணாமலைக்கு பெர்ஃபார்மன்ஸுங்கிறது மத்திய பிஜேபி ஆட்சியோட பெர்ஃபார்மன்ஸை தான் அவர் சொல்ல முடியும். ஆனா மாநிலம் மத்திய பிஜேபி ஆட்சி மேல பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. மாற்றாந்தாய் மனப்பான்மை காட்டப்படுறது இருக்கு. பாலியல் குற்றச்சாட்டுன்னே எடுத்துக்கோமே. அப்ப ஹத்ரஸ் பாலியல் குற்றச்சாட்டு உத்தரப்பிரதேசத்துல, அது யோகி ஆட்சியில் தான் நடந்தது.
அந்த ஒரு குற்றச்சாட்டை வைத்து யோகியை நீங்க மதிப்பு போட போறீங்களா? இது ஒரு கேள்வி. அப்படி இப்படி நீங்க கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா நிர்பயா காலத்துல இருந்து எல்லா ஆட்சிகள்லயும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வரும். இதை நம்ம தடுக்கணும், எப்படியாவது தடுக்கணும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது, நியாயப்படுத்தலாம் முடியாது. ஆனா அதை மட்டுமே பயன்படுத்தி தனது காட்சி அரசியலுக்கு, அதாவது ஆர் அதர் வேர்ட்ஸ் விஜய்க்கு போட்டியாகத்தானே செயல்படுற மாதிரி ஆயிருது. விஜய் வந்து சினிமால இருந்து வராரு, காட்சி அரசியல் தான் அது. இவருக்கு இனிமேல் சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு கிடையாது. அண்ணாமலைக்கு சாட்டையால் அடிச்சுக்கிற வாய்ப்பு கிடைக்குது. இப்படித்தானே நீங்க கம்பாரிசன் பார்க்க முடியும்ன்றாங்க. சினிமாவில் சாட்டையால் அடித்துக் கொள்வதும் நேரடியா செய்தி ஊடகங்கள்ல சாட்டையால் அடித்துக் கொள்வதும்னு ரெண்டு முனைகள் எப்படி அடுத்தடுத்து வருகிறது அப்படின்றத பொறுத்து பார்க்கணும் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.